கண்ணாடியை பார்த்தவொடனே எங்கே பார்த்தாலும் நின்றுறாங்க. இப்போ இந்த விளாக்ஸ் எடுத்து ஆரம்பிச்சது இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட ரூமில் ஃபுல்லாக பெரிய மிரர் செம்மையாக அவுட்டர் லுக் பார்த்தீங்களா வேறு லெவலில் கட்டியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோடனே நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனில் சூப்பரான இன்டீரியரோட அண்ட் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சூப்பராகவே அவங்க மம்மி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் பாபிக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷோட இடம், அங்கேயுமே செம்ம பெருசாக மிரர்லாம் பண்ணி அண்ட் டைனிங் ஏரியா இது ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாலில் செம்மையான இன்டீரியர் வித் நல்லா வந்து மேலேயே ஏசி அட்டாச்சாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பரான டிவி ஸ்டாண்டுமே செம்மையாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் தாங்க சொல்லவே தேவையில்லை. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட குப்புறம் இங்கேயுமே செம்மையான ஸ்கை ப்ளூ கலரில் அந்த கபோர்ட் செம்மையாகவே இருந்துச்சுங்க. அண்ட் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தால் மேலே பார்த்தீங்கன்னா சூப்பரான 3 ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ் கட்டியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்கள் பையா அண்ட் பாபியோட பெட்ரூமு. இங்கேயுமே சூப்பராக வந்து நல்லா இன்டீரியர்லாம் பண்ணி அண்ட் கபோர்ட்ஸ்க்கு அண்ட் மிரருக்குமே செம்மையான தனியாக ஒரு இடமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு அப்படி பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக போச்சு. அண்ட் எல்லா பெட்ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக அட்டாச் பாத்ரூமோடையே கட்டியிருக்காங்க. ஸோ அது சொல்லியே ஆகணும். அண்ட் இதுவுமே ஒரு கெஸ்ட் ரூம் தான். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த வீடு கட்டுறது எவ்வளோ ஒரு ட்ரீம் ஹோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ எல்லாரோட ட்ரீமும் சீக்கிரமாக அச்சீவ் ஆகணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு சின்னதாக வந்து வாஷிங் மிஷின் ஏரியா தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 3ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்.